ஸோ அந்த சேரில் உட்காந்தோடனே சில ஃபைல் வருது. அதில் அழகாக எடுத்து ஒரு சைன் போட்ட ஒரு சந்தர்ப்பத்தை நம்ம நம்ம பார்த்தோம். ஸோ நமக்கே ரொம்ப நம்ம பார்த்த விஜய் அவர்கள் இன்றைக்கு இது தமிழக முதலமைச்சராக பதவியிட்ட நாற்காலியில் உட்காந்து பார்க்கும்போது நமக்கே ஒரு பிரமிப்பாக இருந்தது. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இது அவருடைய ரசிகர் தொண்டர் மக்களுக்குமே ரொம்ப வந்து ஆசைப்பட்டிருப்பாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு முக்கியமான விஷயத்தை நான் இந்த இடத்துல சொல்லிக் கொள்ளுறேன். தமிழக முதலமைச்சருக்கு வந்து மொத்தம் 4 செயலாளர்கள் வந்து நியமிக்கப்படுவார்கள். 4 செயலாளர்களில் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு முதன்மை செயலாளர் அப்படிங்கிறவர் வந்து ஐஏஎஸ் அதிகாரி இப்போ செந்தில்குமார் அவர்கள் வந்து நியமிச்சிருக்காங்க. அவர் வந்து முக்கியமாக சிஎம் உடைய அன்றாட அலுவலக வேலைகள், நாட்டு நடப்பில் என்ன விஷயம், என்னென்ன இருக்குது, என்ன நடந்துக்கிட்டு இருக்கு, என்ன பண்ண போகிறோம், என்னங்கிறத சார்ட்டு ஃபுல்லாகவே விஜய் அவர்கள் வந்து அப்பப்போ கூடவே இருப்பார். இனிமேல் வந்து முதல்வர் விஜய் அவர்கள் போகிற எல்லா இடங்களையும் பார்த்தீங்கன்னா, இந்த தனிச்செயலும் கூடவே இருப்பாங்க. ஸோ அவருக்கு வேண்டியது என்னென்ன அப்படின்போது அவர்கிட்ட தான் கேட்பாங்க, பேசுவாங்க. அவர் அப்பப்போ சொல்லுவார். அது முதன்மை செயலராக பார்க்கப்படுது. ரெண்டாவதாக பார்த்திங்கன்னா, 2ஆம் நிலை வந்து செயலாளராக லட்சுமி பிரியா அப்படிங்கிற ஒரு மேடம் வந்து நியமிச்சிருக்காங்க. அவரும் வந்து இதற்கு அடுத்த கட்டமாக அவர்கள் என்னென்ன சொல்லணும், ஏது கேட் பண்ணணும், மினிஸ்டர்ஸ் என்ன தேவை, எது போக்குறது சிஎம் சொல்லியிருக்காங்க. சிஎம்கிட்ட கொடுக்குறது, சொல்கிற விஷயங்களுக்கு அவர்கள் வந்து செயல்படுத்துவாங்க. அவர்கள் இன்னும் 2 பேர் வர்றாங்க. அது யாருங்கிறது வந்து நம்ம அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். அதை மொத்தம் ஒவ்வொருத்தருக்கும் மொத்தம் 4 செயலாளர்கள். ஸோ சிஎம் அவர்களுக்கு இப்போ 2 பேர் நியமித்தாச்சு. இன்னும் 2 பேர் வந்து நாளை சாட்டில் வருதுன்னு தெரிய வருது. இதில் மொத்தம் பார்த்தீங்கன்னா 4 பேருக்குமே 10 துறைகள் வந்து தனியாக ஒதுக்கப்படுது. அதில் அந்த முதன்மை செயலர் வந்து அந்த 3 பேரை கைட் பண்ணுவாங்க. ஸோ சிஎம்க்கு வந்து பேசுகிற ஐடியா கொடுக்கறது, கான்வே பண்ணுறது எல்லாமே அது தமிழ்நாடு பூரா சுற்றுப்பயணம் போகும்போது இங்கே இருக்குது சார், இந்த சூழ்நிலை இருக்குது, இங்கே இது நடந்திருக்கு, இது வரப்போகுது, நம்ம செய்ய போகிறோம் சார், எல்லாம் டோட்டலாக ஒரு பார்த்தீங்கன்னா அவர் வந்து அதான் முதன்மை செயலர். எல்லா மெசேஜும் சிஎம் அவர்களுக்கு வந்து பாஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. அதற்கு கீழே 2 பேர், மொத்தம் 10 துறைகள் அப்படிங்கிற ஒரு விஷயம் சார். இது ரொம்ப முக்கியமாக ஒரு பார்க்கக்கூடிய விஷயம். ஏன்னா சிஎம் அவர்கள் போகும்போது யார் கூட இருப்பாங்கிற ஒரு விஷயம். அமைச்சர்கள் அந்தந்த டிபார்ட்மெண்ட் பதவியோடு அவர்களுக்கு வந்து தனி ரூம் இருக்கும். ஸோ அதுக்குள்ளே போயிடுவாங்க. விஜய் அவர்கள் 2 தொகுதியில் வெற்றி பெற்றாங்க. ஒன்று சென்னை பெரம்பூர், ஒன்று திருச்சி கிழக்கு. இப்போ திருச்சி கிழக்கு தொகுதியை வந்து ராஜினாமா செஞ்சுட்டாங்க இப்போ அதை. ஸோ அங்கே அதுக்கு வந்து மீண்டும் எலெக்ஷன் வரும். அதுக்கு ஒரு 3 பேர் வந்து லிஸ்ட்டில் அதுவும் இருக்குது. அது அநேகமாக தெரிய வரும்போது நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம பேசிக்குவோம் யாருங்கிறத. இதற்கடுத்து சிறப்பாக நம்ம பார்க்கப்படணும்னு அவர் இந்த ஃபஸ்ட்டு கோப்பில் கையெழுத்து போட்டதில் வந்து ஃபஸ்ட்டு போட்டதுன்னா அந்த 200 யூனிட் போட்ட சம்பவம். அது மக்கள் மத்தியில் ரொம்ப பெரிய வரவேற்பை பெற்றிருக்கு. ஸோ அது ஒரு பெரிய விஷயமாக பேசப்பட்டுருக்கு. இப்போ அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, 200 யூனிட் ஃப்ரீ அப்படிங்கிற விஷயத்தை தான் நம்ம முதல்ல வந்து கையெழுத்து போட்டது. அது கிட்டத்தட்ட 500 யூனிட்டுக்கு கீழே உபயோகப் பொருளுக்கு அது யூஸ் பண்ணுறவங்களுக்கு அந்த 200 யூனிட் ஃப்ரீ. ஸோ இப்போ அது எத்தனை பேர் யூஸ் பண்ணுறாங்கன்னா 2,23,00,000 பேர் வந்து 500 யூனிட்டுக்கு கீழே யூஸ் பண்ணுறவர்கள். இப்போ நீ ஒன்று கேட்கலாம், அப்போ 500 யூனிட்டுக்கு மேலே போச்சுன்னா என்ன அப்படிங்கிறது. 500 யூனிட்டுக்கு மேலே யூஸ் பண்ணுறவங்க இருக்காங்க. பட் ஆல்ரெடி வழங்கப்பட்டிருக்கிற இந்த 100 யூனிட் இருக்கு இல்லையா, அது அப்படியே இருக்கும், அது ஃப்ரீயாக இருக்கும், அதில் எந்த மாற்றமும் கிடையாது. கீழே யூஸ் பண்ணுறவங்களுக்கு தான் இந்த 200 யூனிட் ஃப்ரீ. அது கிட்டத்தட்ட வந்து வருடத்திற்கு 1,736 கோடி ரூபா செலவாகுது. அரசு செலவு செய்யும் தமிழ்நாட்டு மக்களுக்காக. முதல் கோப்பில் கையெழுத்து போட்டதே தமிழக மக்களின் செலவு வந்து 1,736 கோடிக்கு வந்து மக்களுக்கு ஒரு லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய செயலை கையெழுத்து போட்டிருக்கேன். அது ரொம்ப சிறப்பான ஒரு விஷயமா நான் பார்க்கிறேன். எல்லாருடைய பார்வையும் அப்படி தான் இருக்காது. ஸோ ஏன் இதை ரொம்ப முக்கியம் நான் வந்து சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன்னா, நீங்கள் ஒருத்தர் பொருள் ஒரு கிஃப்ட் கொடுத்தீங்க வச்சிங்கன்னா வீட்டில் ஷோரூமில் வைப்பாங்க, செய்வாங்க, அது அதோட மறந்து போயிடும், அப்படி தூக்கி போட்டுறாங்க 1 மாதத்துக்குள்ளேயே. ஆனால் இது மாதம் வந்து நீங்கள் கரண்ட் யூஸ் பண்ணுறீங்க, டெய்லி எத்தனை யூனிட் ஓடுதுங்கிறது தெரியாது. 500 யூனிட் கீழே வரவர்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு பணி சுமை, வருமானத்தை அவருடைய செலவுக்கு தகுந்த மாதிரி மிச்சப்படுத்துகிற ஒரு செயலை நான் பார்க்குறேன். மக்களுக்கு அது ஒரு சின்ன சேவிங்ஸாக இருக்கும். பட் அது ரொம்ப சிறப்பாக பார்க்கப்படுது அதை. ஸோ 200 யூனிட்டுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அதில் கையெழுத்து போட்டு இன்றைக்கி 1,736 கோடி ரூபாயை தன்னுடைய முதல் செலவாகவும் மக்களுக்கு லாபம் தரக்கூடிய விஷயமாக நான் பார்க்குறேன். பெரும்பாலும் நிரூபித்த பிறகு வந்து விஜய் அவர்களுடைய பணி ஆரம்பிச்சோம் இல்லைங்க. இப்போது மக்கள் மத்தியில் என்னென்ன வாக்குறுதிகள் கொடுத்தவர விஜய் அவர்கள், அதனுடைய சார்ட் பூரா இப்போ ரெடி பண்ணுறாங்க. நிர்வாகிகள் இப்போ அமைச்சர்கிட்ட அந்த டிபார்ட்மெண்ட் போகும்போது அவர்கள் பதவி ஏற்ற பிறகு அந்த துறைக்கு அனுப்பப்படும். நான் என்னென்ன கொடுத்துருக்கேன், மக்கள்கிட்ட என்ன வாக்குறுதி, அதை பூரா செயல்படுத்துகிற வேலையில் ஆரம்பிக்க போகிறார் ஃபஸ்ட்டு. அதுதான் அவர் சொன்னதே. டைம் கொஞ்சம் கேட்டார், அந்த டைமும் கொடுக்கப்பட்டு அது வேலையில் ஆரம்பமாகும். இதற்கு மேற்படி இன்னும் இப்போ என்ன தேவைங்கிற ஒரு விஷயத்தை எடுக்க சொல்லியிருக்காரு. இப்போ நம்ம சொன்னது ஒரு பக்கம் மக்கள்கிட்ட,
அதை நம்ம அந்த வேலைகள் பண்ணிருவோம். இப்ப என்னென்ன தேவைகள் இருக்கு? என்ன சூழ்நிலை இப்போது மழைக்காலம் வரப்போதா? என்ன தேவைகள்? அந்த விஷயங்கள இப்ப வந்து விஜய் அவர்கள் வந்து கேட்க ஆரம்பிக்கிறாங்க. இப்ப அதனுடைய விஷயமும் வரும் நமக்கு கதை. ஸோ மொத்தத்தில் தமிழக முதலமைச்சரா பதவியேற்ற இந்த விஜய் அவர்கள் சொன்ன விஷயத்தையும், இனி மக்கள்ட்ட இருந்து என்ன தேவைங்கிற விஷயத்தையும் அறிஞ்சு, அவருடைய எல்லாம் செய்றதுக்கான வேலைகள ஆரம்பிக்க போறதா எனக்கு ஒரு தகவல் வந்திருக்கு சார்.